ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நெக்ஸ்ட்டு 9th + 1கள் பிப்ரவரி 8ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா, இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அப்டேட்டட் நியூஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி 8ஆம் தேதி 9th மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னும் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா 9th + 1கள் மாணவர்களுக்கு ஒரு வகுப்பிலுமே 25 மாணவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களுக்கு மாஸ்க் அணிந்து தான் பாடங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் கன்ஃபார்மாக ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸுமே 25 மாணவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு செக்ஷன்லையுமே கிட்டத்தட்ட 60 பேர் இருப்பாங்க. அந்த 60 பேரை 2 பகுதியாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பிரிக்கும்போது அந்த இடத்துல எல்லா ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய சவால் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கிளாஸ்கள் அதிகமாகும்போது அந்த இடத்துல ஆசிரியர்களும் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு வகுப்பிலுமே ஆசிரியர் பாடம் நடத்த முடியும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கன்ஃபார்மாக ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இடமும் அதிகமாக இருக்காது. ஸோ ஒரு கிளாஸுமே மாணவர்களை அதிகமாக பிரிக்கும் போது நம்மளுக்கு அதே போல் ஆசிரியர்களும் அதிகமாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வகுப்பும் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஆசிரியர் மாணவர்களுக்கு வகுப்பில் நடத்த முடியும். ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்துகிட்ருக்கு. அதேனால தான் கல்வித்துறை அமைச்சர் பிப்ரவரி 8ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் மேலும் பள்ளிகள் திறப்பதற்கான முழு விவரங்கள் எடப்பாடி பழனிசாமி நம்மளோட சிஎம் அறிவிப்பாங்க அப்படின்னும் அவர் ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதே போல் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பிப்ரவரி 8ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ட்விட்டரில் நம்மளோட சிஎம்க்கு ஸ்டூடெண்ட், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 1,10,000 பேர் நோ ஸ்கூல் ரீஓப்பன் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படின்னும் ஹேஷ்டேக் போட்டு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கிட்டத்தட்ட 10,000 பேர் தான் அவங்க டைப் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ இதனால் ஸ்கூலுக்கு கன்ஃபார்மாக இருக்காது அப்படின்னும் நம்மளால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். இதே போல் உங்களுக்கு டெய்லி அப்டேட்டட் நியூஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் மேலும் மேலும் மகிழ்ச்சிகரமான வீடியோக்கள் உங்களுக்காக டெய்லி அப்லோட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.